கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாள் விசேஷித்த ஒரு நாள், குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இல்லத்திலே நாம் கூடியிருக்கிறோம், கர்த்தரை துதிக்கவும் சோஸ்திரிக்கும் வந்திருக்கிறோம். தேவ பிரசனம் நம்மோடு கடந்து வந்திருக்கிறது. நாம் சற்று நேரம் தேவ சமூகத்திலே அமைதியாக இருப்போமாக. நம்மை தாழ்த்தி நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த கால வேலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின்மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள்.
முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஆமேன். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த ஆண்டின் குருத்தோலே ஞாயிறே நாம் அனுசரிக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே இயேசு கிறிஸ்து கடைசி முறையாக எருசலேமுக்குள் பிரவேசிப்பதே நாம் பார்க்கலாம். அவருடைய மரணத்துக்கு முன்பதாக இந்த குருத்தோலை ஞாயிறு என்று கடைசி முறையாக அவர் எருசலேமுக்குள் பிரவேசிப்பதே நாம் இந்த பகுதியிலே வாசித்து கற்றுக்கொள்ளலாம். அநேக முறை அவர் பிறந்தது முதல் இதுவரைக்கும் பல தடவை எருசலேம் நகரத்துக்குள் கடந்திருக்கிறார். இதுதான் அவர் மனுஷனாக உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் கடைசி நாட்களிலே ஒரு வாரத்துக்கு முன்பதாக, அவர் மரிப்பதற்கு முன்பதாக எருசலேம் நகரத்திற்குள் கடந்து சென்றதை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம் சில நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிக்க நாம் கேட்போம். மார்க்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் வசனம் 2 சில கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க்கு 11வது அதிகாரம் வசனம் 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த 2வது வசனத்திலே நாம் வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது ஒரு கழுதையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுதையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, இந்த கழுதை குட்டி அல்லது கழுதை அது கட்டப்பட்டிருந்து சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த கழுதை எப்படி கட்டப்பட்டிருந்ததோ அதே போல தேவ பிள்ளைகளே, உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை உடைக்க வந்தார் சொல்லி இந்த பகுதியிலே ஒரு ஆவிக்குரிய காரியங்களே நாம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் பிறக்கும் பொழுது நாம் பலவிதமான சூழ்நிலையிலே கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சாபங்களிலிருந்து நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சூனிய மந்திர கட்டுகளிலிருந்து நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், தீய எண்ணங்களோடு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், பொல்லாப்பினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், தீமைகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், கெட்ட குணங்களை கொண்டு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய பாவ சூழ்நிலையிலே பாவ காரியம் நாம் கட்டப்படும் சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாம்சத்தின் இச்சைகளினாலே, மாம்சத்தின் பொல்லாத கிரியைகளினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், பெருமையின் ஆவினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், அந்தஸ்தின் ஆவிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், சுயத்தின் காயத்தை நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், உலகத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படிப்பட்ட இச்சைகளினாலே நாம் கட்டப்பட்டிருக்கோம் சொல்லி நாம் பார்க்கலாம். அதோடு பிசாசுடைய கருத்திலிருந்து, பிசாசுடைய கிரியைகளிலிருந்து நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் முதலாவது நம்முடைய நிலைமையே, பாவ குணங்களே, பாவத்தின் வந்த காரியத்திலே நாம் பாவ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம், உலகத்தின் எச்சிலினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம்,
பெருமையினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் ஆசா பாசனில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பிசாசுடைய கரத்தின் செயலிலே கட்டப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைய முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து, சாப சூனிய கட்டுகளிலிருந்து, பொல்லாத உலகத்தின் கட்டுகளில் நான் எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. Dear friends, today's message is taken from Mark chapter 11 verses 1 to 11 and the title is called Palm Sunday. Today is Palm Sunday. 2000 years ago, Jesus entered Jerusalem for the last time before his death. He has entered into Jerusalem many times, and this is the last journey into Jerusalem before his death on Friday. In Mark chapter 11 verse 2, we read that the donkey or the colt was tied. In the same way, we are born as sinners and we are tied with many things of the world. We are tied with our sins, our bad habits, curses and witchcraft. We are tied in the love of our flesh. We are tied in the hands of pride. We are tied in the hands of the world, and we are tied in the hands of the devil. We are tied in many things. And this Palm Sunday, we are going to learn how we can be released from these tying things. What must we do so that the Lord can break all our curses in our lives? இந்த காலவெளியிலே செய்தியின் தலைப்பின் பிரகாரமாக இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று எப்படி நமக்குள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சாப கட்டுகளே இந்த கழுதை கட்டப்பட்டிருந்து விடுதலை ஆனது போல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. எப்படி வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற இந்த ஜீவியத்திலே நாம் பாடுபடுகிற கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்க சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லா கட்டுகளும் உடைக்கும்படியாக அவர் நமக்கு நாளிலே கூட சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கட்டுகளை உடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் சொல்லி ஒரு சில காரியங்களே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது வாசிக்க கேட்போம். மார்க்கு 11வது அதிகாரம் வசனம் 4. மார்க்கு 11 வசனம் 4. நம்முடைய கட்டுகளே இயேசு விடுவிப்பதற்கு நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார் சொல்லி முதலாவது மார்க்கு 11 வசனம் 4 நாம் வாசிப்போம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். முதலாவது தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் உடைப்பதற்கு இந்த 4வது வசனம் சொன்னவண்ணமாக அவர்கள் போய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டுகளும் உடைப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். முதலாவது தன்மை நமக்குள் இருக்க வேண்டியது என்னவென்றால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே இயேசு 2 சீஷர்களை அனுப்புகிறார். அவர்கள் இயேசுவுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று அவர்கள் தெரியாது, எங்கே கழுதை கட்டப்பட்டிருக்கும் என்று அவர்கள் தெரியாது. ஆனாலும் முற்றிலுமாய் இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் போகிறதே நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகள் உடைய வேண்டுமென்றால் முதலாவதாக தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பேதுடைய வாழ்க்கையிலே லூக்கா 5:5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது வாசிக்க நாம் கேட்போம். லூக்கா 5:5. சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பேதுரு திறமையான மீன் பிடிக்கிற ஒரு மனிதன். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. காலை நேரம் மீன் பிடிக்காத ஒரு நேரத்தில் இயேசுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வலையை போட்டதுனாலே இழந்து போன எல்லா மீன்களையும் அவன் பெற்றது போல தேவ பிள்ளைகளே, முதலாவதாக வேத வசனங்களுக்கு நீங்கள் முதலாவது பரிபூரணமாய் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்க அவர் வல்லமையாக இருக்கிறார். ஸோ முதலாவது குணம் நமக்கு வேண்டும் என்னவென்றால், நமக்குள் முழுமையான தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படிய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். My dear friends, what we must do to be released from all our tying aspects, the first thing is we must be obedient to God. Obedience is the first quality. As we can see in Mark chapter 11 verse 4, when the two disciples completely obeyed the words of the Lord Jesus and they went to look for the donkey. So the first point in God casting all our typefulness is that we must obey the word of God. In Luke chapter 5 verse 5, Peter completely obeyed the words of the Lord Jesus and he got a double fold of the Lord's blessing. Therefore, what must we do to be released from all the things that is bondages to us is to obey, obedience to the Lord. ரெண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே, மார்க்கு 11:6 நாம் பார்க்கும் பொழுது ரெண்டாவது தன்மையை அங்கே நாம் காணலாம். மார்க்கு 11:6. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ரெண்டாவதாக இந்த கழுதையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்கார் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்காரனுக்கு, அந்த உரிமையாளருக்கு ஒரு தன்மை இருந்தது. அது என்னவென்றால், அந்த கழுதையை கர்த்தருக்கு கொடுப்பது. கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் எந்த ஒரு கேள்வி இல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல், மன சந்தோஷமாய் அந்த கழுதையை இயேசுவுக்கு கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய கட்டுகள் உடைய வேண்டுமென்றால் முதலாவது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நாம் வெறுமையாக உலகத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்கு சந்தோஷமாய் மன நிறைவோடு நாம் கொடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, லூக்கா 19:8 அங்கே சகேயு என்ன சொல்லுகிறார் நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளந்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். சகேயு இயேசுவை பார்த்த பிறகு
முதலாவது என்ன செய்ய என்றால் கர்த்தருக்கு கொடுக்க அவனுடைய இருதயத்தை திறக்கிறான். அவன் கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த உடனே வெளியேற பெற்ற ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இயேசு அவனுக்கு கொடுத்தார். இயேசு சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் அல்லது தேவனுடைய பிள்ளையாய் அவன் மாற்றப்பட்டான். எல்லா கட்டுகளையும் உடைத்து, எல்லா கண்டத்தனத்தையும் உடைத்து, எல்லா தனிமையும் வெறுத்து இங்கே தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தர் அவனை முத்திரை போட்டார். ஆகவே இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, மனரம்பியமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுவார். The second thing we must do in order the Lord Jesus will break our bondage is to give. In verse Mark chapter 11 verse 6, we can see the owner. The name is not mentioned in the Bible, but the owner without any hesitation gave the colt for Jesus to use. Therefore, the second element for God to break our bondage is giving. When you give, the Lord will bless you. He will break all the bondages. In Luke chapter 19 verse 8, when Zacchaeus declared David he will give his wealth to the poor and the needy, the Lord immediately granted him the greatest gift of salvation. So the second element for God to break our curses is giving. The more you give, the more you will receive. As Zacchaeus received the greater salvation and the gift of becoming the child of God, when you give, God will break all the bondages. மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே, மார்க் 11:7 நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 11:7. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். முதலாவது கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த கழுதையை கொண்டு வந்து இயேசுவோடு இணைத்தார்கள், இயேசுவுக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது இந்த கழுதைக்கும் இயேசுக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் இயேசுவோடு நெருங்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகாமல் அவரை பற்றி கொண்டு அவரோடு இருக்கும் பொழுது எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைக்க வல்லவராயிருக்கிறார். தூரமாயிருந்த இந்த கழுதை குட்டி இப்பொழுது இயேசுவோடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது, இயேசுவோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் கட்டுகளையும் இயேசு நமக்காக உடைத்து போடுவார். யாக்கோபு 4:8 நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனோடு சேருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களோடு இருப்பார். அவரோடு நாம் நெருங்கி இருக்கும் பொழுது அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய ஐஸ்வர்யம் நம்மை நிரப்போம். எவ்வளவு அவரோடு நாம் நெருங்கி இருக்கிறோமோ எந்த ஒரு கட்டுகள் நெருங்காத படிக்கு இயேசு நம்மை காத்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, அனுதினம் ஜெபித்து வேதத்தை வாசி அவரோடு இணைந்து இருக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. Dear friends, the third point, how to break our bondages, as we can see in Mark chapter 11 verse 7, they brought the colt
to Jesus. The colt is now close with Jesus, attached with Jesus. As long as we are close, near with Jesus, Jesus will break all our bondages. In James 4:8, we read, as we grow or draw near to Jesus, the Lord will come near to us. The Lord will come, and His presence and peace will be with us, and no bondages can come against us. Therefore, the third point, the first is obedience, the second is giving, the third is closeness. And as we draw close with Jesus, the Lord will remove all our bondages. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான்காவதாக 3 காரியம் பார்த்து விட்டோம். கட்டுகளை உடைப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம், கொடுக்கிறது அவசியம், தேவனோடு நெருங்கி இருப்பது அவசியம். நான்காவதாக இதே மார்க்கின் புஸ்தகம் வசனம் அதிகாரம் 11 வசனம் 8 நாம் வாசிக்க கேட்போம். வசனம் 8. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். 8வது வாசித்து பார்க்கும் பொழுது, ஜனங்கள் அவருடைய வஸ்திரங்களை கழற்றி வழியிலே விரித்தார்கள். இதை எதை காட்டுகின்றால், தாழ்மை. இயேசுவை கழுதையின் மேல் ஏற்றி அவர் தங்களே தாழ்த்தினார்கள். தாழ்த்த இயேசுக்கு முன்பதாக தங்களே தாழ்த்தும் பொழுது, நாம் தேவனை நம்மையே தாழ்த்தி இயேசுவை உயர்த்தும் பொழுது, நமக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு உடைத்து போடுவார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனே கர்த்தர் உயர்த்துவார். நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 6. யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் தாழ்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு அதிகமாக கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை வர 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 நமக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே அவர் உடைத்து நீக்கி நம்மை விடுதலை ஆக்குவார். தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாய் நம்ம அவர் பாத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நமக்குள் வரும் பொழுது எல்லா கட்டுகளையும் அது உடைத்து போடும். Dear friends, how to release ourselves from the bondages? The first is obedience, the second is giving, the third is closeness, and the fourth point, as we can see in Mark chapter 11 verse 8, humility. The people, they took off their garments and laid on the streets, on the path for Jesus to ride on. And this is true humility. Without humility, we are still living in the age of bondage. Humility removes our bondage. The more we humble ourselves before the Lord will remove all the bondages in our life. In James chapter 4 verse 6, we read, when we humble ourselves before the Lord will fill us with His grace. When the grace of God comes upon us, all the bondages will be delivered by the Lord Jesus Christ. Therefore, we must humble ourselves before the Lord to remove all the bondages in our lives. கடைசியாக தெய்வ பிள்ளைகளே, மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 10 நாம் வாசிக்க கேட்போம்.
மார்க்கு 11:10. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகள் உடைக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். துதிக்க துதிக்க துதிக்க, சோத்திரிக்க 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 நம்முடைய வாழ்க்கை எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் நொறுக்கி உடைத்து போடுவார். யோசுவா காலத்திலே யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வாசிக்க நாம் கேட்போம். யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவா பலமான அரணாயிருக்கிற எரிகோ மதிலுக்கு முன்பதாக நின்று கொண்டு அதை சுற்றி ஆர்ப்பரிக்கிறதே நாம் பார்க்கலாம். இந்த செவுர்கள், எரிகோ மதில்கள் மிக பலனாய் கட்டப்பட்டிருந்தது. அதை தவிர்ப்பதற்கு சுலபமான ஒரு காரியம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயுதமும் இல்லை, படையும் இல்லை. அந்த நகரத்திற்குள் இருக்கிறவர்கள் பயிற்சி பெற்ற சிப்பாய்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டார்கள், சோத்தரிக்க கற்றுக்கொண்டார்கள், ஆர்ப்பரிக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் துதிக்க துதிக்க, ஆர்ப்பதிக்க ஆர்ப்பதிக்க, தேவன் நாமத்தை துதிக்க துதிக்க சோத்தரிக்க எல்லா கட்டுகளும் அந்த செவரு தரமட்டமாய் விழுந்தது போல, தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் துதியின் ஆவி இருக்கும் பொழுது, சோத்திரத்தின் ஆவி இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ மதில் போல் தடைகள் இருந்தாலும் அது தகர்ந்து உங்களை விடுவிக்க துதிக்கு வல்லமையாக இருக்கிறது. ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்க நமக்கு முன்பதாக கடந்து சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி நாம் என்ன செய்வேன்னு பார்க்க போனால், நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லா கட்டுகள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த குருத்தோலை ஞாயிறிலே நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையாக்குகின்ற நாயகனாக கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது இந்த நாளிலே, இந்த குருத்தோலை ஞாயிறு விசேஷித்த ஒரு நாளாக என் இயேசுவின் உள்ளத்திலே வந்து எல்லா கட்டுகளையும் உடைக்கிற ஒரு விடுதலை தருகிற நாளாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Dear friends, the last point, how to be delivered from our bondages, as we can see in Mark chapter 11 verse 10, praising God delivers us from all our bondages. In Joshua chapter 6 verse 20, Joshua standing before the strong walls of Jericho, they praised and glorified the name of the Lord, and the walls came flat down. In the same way, as we keep praising the Lord, all the hurdles, all the strongholds like the Jericho wall will come flat upon us.
Therefore, always keep praising. So how to be released from our bondages? Obedience, giving, closeness, humility, and praising. Learn these 5 steps, my dear brothers and sisters in Christ, and the Lord this Palm Sunday will come right to your heart, and He will deliver you from all the bondages. As you can see, as the cloth was freed, the Lord Jesus this Palm Sunday will free you from all the bondages in your life. God bless you and your families. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு என்னவென்றால், எப்படி நம் கட்டுகளை இயேசு உடைப்பார் சொல்லும் பொழுது, முதலாவது நாம் கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவதாக கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும், மூன்றாவதாக தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும், நான்காவதாக தாழ்மையோடு நாம் ஜீவித்து ஒப்பு கொடுக்க வேண்டும், ஐந்தாவதாக நாம் கர்த்தரே எப்பொழுதும் துதிக்க வேண்டும். இந்த 5 தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால், இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்தது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்குள் இயேசு வந்து நமக்குள் இருக்கிற எல்லா விரோதமான கட்டுகளை உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த கழுதை விடுதலை ஆக்கப்பட்டதோ அதே போல பாவியாய நாம் இந்த குருத்தொழிலே நாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து அவரோடு நெருங்கி அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபைகளே காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் உடைத்து அவர் விடுதலை நாயகனாக இந்த குருத்தோலின் ஞாயிறு நம்முடைய இருதயத்துக்குள் கடந்து வருவதற்கு நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து கொடுப்போமானால், இந்த நாளிலே இதுவரைக்கும் இருந்த எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போவதாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்று எருசலேமுக்குள் வந்த தேவன் இந்த குருத்தோலின் ஞாயிறு காலவெளியிலே நம்முடைய குடும்பத்துக்குள் வர வாஞ்சியாக இருக்கிறார், நமக்குள் வருவதற்கு தாகமாக இருக்கிறார், நம்முடைய சபைகளுக்குள் வர ஆசையாக இருக்கிறார், நம்முடைய ஊழியத்துக்குள் வர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இந்த வழியிலே அமைதியாய் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் ஐயா, எனக்கு எல்லா கட்டுகளையும் உடையும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தால், இந்த நாள் நமக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக, நாம் மேற்கொண்ட ஒரு நாளாக, ஒரு சுதந்திரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி தேவனுக்கு முன்பதாக இந்த குருத்தோலை ஞாயிறிலே, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் ஐயா, எனக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமையா. இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, நீர் விடுவித்தது போல இந்த குருத்தோலை ஞாயிறிலே எங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்திலே உடைத்து ஓடுவீராக, நிர்மூலமாக்குவீராக. நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, நாங்கள் உமக்கு கொடுக்கும் பொழுது, நாங்கள் உமோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, இயேசுவே எங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று காலவெளியிலே தகப்பனே, எங்களுடைய உள்ளத்திலே நீர் வருவீராக, எங்களுடைய குடும்பங்களோடு நீர் வந்து தங்கியிருப்பீராக, எங்கள் சபைகளிலே நீர் வருவீராக, எங்களுடைய ஊழியங்களிலே நீர் வருவீராக. எல்லா தடைகளையும், எல்லா சாப கட்டுகளையும், சூனிய கட்டுகளையும், எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற பிசாசுடைய செயல்களையும் வேறுண்டு அறுத்து போடுவீராக.
பரலோகத்தின் சந்தோஷம் இறங்குவதாக, பரலோகத்தின் மகிமை இறங்குவதாக, பரலோகத்தின் அபிஷேகம் இறங்குவதாக, பரலோகத்தின் சமாதானம் இறங்கி வருவதாக. அன்று எருசலேமுக்கு வந்தது போல இந்த கூத்தோலை ஞாயிறு என்று தகப்பனே எங்களுக்குள் கடந்து வந்ததற்காக, எல்லா கட்டுகளும் உடைத்து போட்டதற்காக உமக்கு நன்றி. நாமும் மகிமை அடைவதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த தேவ சமாதானம் எங்களோடு இருப்பதற்காக, தேவ சந்தோஷம் இருப்பதற்காக, பிரசனம் இருப்பதற்காக, நாங்கள் விடுதலாக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அருமையான சபை மக்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் பரிசுத்த வார்த்தைக்குள் கடந்து செல்லும் பொழுது உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாக, உம்மை துதித்து சோத்திருக்கிற பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. வெற்றி தேவனாய் கடந்து வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே வருகிற வாரத்தில் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு செய்தியும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. கோடி 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 சோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் பராமரித்து பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளே கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று கர்த்தருடைய இருதயத்துக்குள் வந்து உங்கள் குடும்பத்திலே வந்து எல்லா கட்டுகளும் உடைத்து தேவ சந்தோஷத்திலே மகிமையிலே ஆனந்த களிப்போடு உங்களை என்றென்றும் வழி நடத்துவாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.